அதாவது சார் இந்த திறமை இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வர வேண்டியதாக இருக்குது. இதுதான் சார் சினிமான்னு சொல்லுவேன். அது அவருக்கு மனசில் உறுத்தலாம், இருக்கலாம். ஏன்னா அவர் புரிஞ்சதுன்னா உறுத்திடும். அதுக்கப்புறமா கமல் சார் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, கமல்ஹாசன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, என்னை விட்டால் அடுத்த ஆள் யாருன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து என் சொந்தக்காரர், மை ரிலேட்டிவ். அவருடைய ஒரே ஒரு படத்தில் தான் நான் நடித்தேன். பட் எங்கள் அப்பா சொன்னார், பாஷை தெரியாத 4 பேர் உட்காந்து பார்ப்பான், என்ன அவன் சிறந்த நடிகராக செலக்ட் பண்ணுவான், போடான்னு சொன்னார். சகலகலா வல்லவன் வந்து பெரிய இடத்து பெண் தான் சகலகலா வல்லவன். ஆனால் பெரிய இடத்து பெண்ன்றது மறந்துட்டாங்க ஜனங்க. ரஜினி சார் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறதுக்காக வந்தார். என்னை கூப்பிட்டு சிஎம் கூப்பிட்டாங்க. அப்போ அம்மா தான் சிஎம். சொல்லுங்கள் மேடம், என்ன ரஜினி சார் ஷூட்டிங் கோகோ கோலா கப்பலில் அங்கே வந்து ஏதோ நம்ம கட்சிக்காரங்க ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க. 10 இடத்துல அவர் மீட்டிங் ஒன்று போட்டு அவர் பேசணும். அவர் வந்து பேசினா தான் அவரால் ஜெயிக்க முடியும். அவர் வந்து பேசலை, நான் உள்ளே உட்காந்துக்கிறேன். அதாவது கமல் அவர்களோட நடிக்கலை நிறைய படங்கள். ரஜினி சார்கிட்ட வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவர் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்கள் இப்போ உங்களுக்கு கூப்பிடலையா, இல்லை என்ன காரணம்? அது வந்து ஒரு வெயிட்டான வில்லன். நான் சொல்கிறதுக்காக நான் வந்து யாருக்குமே எதுவுமே சொல்ல மாட்டார், சிபாரிசு பண்ண மாட்டார், சிபாரிசு பண்ணவே மாட்டார். ஆனால் யாராவது சொன்னால் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுவார். அவர் பட்டும் படாமலே இருப்பார். நான் ஒரு வேளை என்ன சரின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி நமக்கும் அவங்களுக்கும் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது யார் அஃபெக்ட் பண்ணோம்னா ரஜினி சார் அஃபெக்ட் பண்ணும். இவர் நீங்கள் சொல்லி தாங்க நாங்கள் போட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் யாருக்குமே சொல்கிறது. ஒரே தடவை தாங்க என்னை நேராக கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. கண்ணு அம்சல் ஒருத்தர் இருக்கார், மியூசிக் டைரக்டர் இருந்தார். அவருடைய பையன் நடித்தார், சுக்கின்னு ஒரு படம், கன்னட படம். அதில் நடிக்கிறதுக்கு என் கார் எடுத்துகிட்டு நான் மைசூர் போகிறேன். அப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி ரஜினி சார் வர சொன்னார். என்னங்க சார் போய் கேட்டேன். நான் போனேன், 7 மணிக்கு வீட்டுக்கு போனேன். அவர் என்னென்ன அப்புறமா எனக்கு கொடுத்தா கூட அதெல்லாம் செகண்ட் பாயிண்ட், பணம்லாம் கொடுக்கல சொல்கிறேன். அவர் போய் உட்காந்துன்னா அவரும் அப்படியே காலில் விழுவுற மாதிரி பண்ணார். நானும் காலில் விழுவுவேன், படிக்கட்டில் விழுந்தோம் கொண்டோம். அதெல்லாம் தமாஷ் பண்ணிக்கிட்டு போயிட்டோம். கொடுத்துட்டு சொன்னார், ரவி அருணாச்சலம்னு நான் படம். ஏன்னா எனக்கு வாசு முதல்ல சொல்லிட்டாப்புல, ஐ திங்க் கோபிச்செட்டிப்பாளையத்தில், அடுத்த படம் அருணாச்சலம்னு பண்ணுறேங்க ரஜினி சாரோட, அதில் நீ தான் உன் கேரக்டர் பேரை போட்டு RRன்னு போட்டு டைலாக் எழுதியிருக்கோன்னு சொன்னார். சரி அப்படி தான் சொல்லுவாங்க. நான் போயிட்டேன். அப்போ ரஜினி சார் கூப்பிட்டு போனேன். டக்குனு அந்த ஃபைல் எடுத்தார் சார். அது அருணாச்சலம் ஃபைல். அது எடுத்து இந்த RR போட்ட இடமெல்லாம் நீங்கள் தான், என் வாசு சொன்னது ஞாபகம். நான் அவனை அப்படின்னா சார் சரிங்க சார். அப்புறம் சொன்னார், இப்போ இந்த படத்தில் நீங்கள் இல்லை, பட் எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்னென்னா அந்த படத்தில் இருந்துட்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்னை கூப்பிட்டாரு பாருங்க, அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தேன் மனசுக்குள்ளே இதெல்லாம். பட் அடுத்தது அவர் சொன்னார், இந்த படத்தில் வில்லன்களை 3 வில்லன் ஆக்கிட்டேன். ஒன்று வீக்கர் சித்தப்பா, ஒன்று ஐ திங்க் இன்னொன்று ரகுவரன், யாரோ ஒரு ஆள் எனக்கு தெரியல, ரகுவரன் இல்லை சம்படி, 3 பேர் ஆக்கிட்டேன். நான் 3 ஆக்கிட்டேன் வில்லன். சரி சார். சார் சினிமாவின் தலையெழுத்து என்னென்னா எனக்கு உண்மையிலேயே உள்ள ஆதங்கம் இருக்கும், கோபம் இருக்கும். நான் மனிதன் தானே. சினிமாவின் தலையெழுத்து இந்த திறமை என்னை காமிச்சு சொன்னேன், இந்த திறமை அவரை காமிச்சு சொன்னேன், இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வர வேண்டியதாக இருக்குது சார் சொன்னேன். நேரடியாக சொல்லிட்டீங்க? நேரடியாக சொன்னேன். அதுக்கு அவர் ஒன்று ஆடேங்கப்பா என்ன 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 சொன்னீங்க, சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு சொன்னார். அதாவது சார் இந்த திறமை இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வர வேண்டியதாக இருக்குது. இதுதான் சார் சினிமான்னு சொன்னேன். ஆடேங்கப்பா ஊன்னு சிரிச்சுட்டார். அவர் விட்டார். அப்புறம் போயிட்டு வர சார் சொல்லிட்டு நான் புறப்பட்டேன். அது அவருக்கு மனசில் உறுத்தலாம், இருக்கலாம். ஏன்னா அவர் புரிஞ்சதுன்னா உறுத்திடும். அதுக்கப்புறமா இப்போ எடுக்கிற சமீப படங்களில் கார்த்திக் சுப்ராஜ் வந்து என் சொந்தக்காரர், மை ரிலேட்டிவ். அவருடைய ஒரே ஒரு படத்தில் தான் நான் நடித்தேன். பெண்களுக்கு வச்சு ஒரு டைட்டில் பண்ணார். அதில் நான், விஜய் சேதுபதி எல்லோரும் பண்ணோம். இறைவி அந்த படத்தில் பண்ணேன். அதோட சரி. அப்போ தான் எனக்கு தெரியும்
யார் யார் யார். அப்புறம் நான் வந்து அவருடைய அப்பாவோட நடித்தேன். இது ராமராஜன் படம், நானும் ராமராஜன் நடிச்சுப்பேன். அந்த படத்தில் அவரும் ஆக்ட் பண்ணார். நான் பார்த்தேன், அந்த ஃப்ளாட்ஸில் நடிக்கும்போது பார்த்துருக்கேன். ஸோ அவர் என்னுடைய ரிலேட்டிவ் தான். அதுக்காக நான் போயிட்டு கசக்கிக்கிட்டே இருக்க முடியும் அவர்கிட்ட. அவருக்கு எப்போ இஷ்டம் வருதோ ஒரு வேணும் ஒரு வேஷம்னா என்னை கூப்பிட எங்கே போவோம். சினிமா நம்மளை விட்டு எங்கே போகுது? இந்த இப்போ கூட நாசே ராமச்சந்திரன்னா இந்தியாவுக்கே தெரியும். he has built in ஹாஸ்பிட்டல் நியர் டெல்லி பக்கத்தில். அவர் தான் என்னை முதல்ல கூப்பிட்டு போனார் ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு. அவர் மாப்பிள்ளை மதி வந்து படம் எடுக்கிறாரு. அவர் படத்தில் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன நடிச்சிருக்கேன். அதில் வந்து ராமச்சந்திரன் சாருடைய பையன் நடித்தான் ஹீரோவாக. அதுக்கப்புறம் அவர் திலகரன் கூட ஒரு படம் நடித்தான். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. இவர் வந்து ஃபுல் டைம் பிக்சர் ப்ரொடியூசர் ஆகிட்டார். இங்கே ஆனவர் என்ன செஞ்சாருன்னா, இப்போ எனக்கு ஒரு படத்தில் கூப்பிட்ருக்காங்க. நான் போய் கேட்கல. ஒரு 6 நாள் 7 நாள் ஒர்க் இருக்குங்க வரணும்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் கார்த்திக் வந்தேன். கேட்டேன், எனக்கு பிடிச்சிது, கேரக்டர் பிடிச்சது, செய்கிறேன், அவ்வளோதான். சார், அண்ணாமலை படத்தில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டைலு, நீங்கள் உங்களுடைய லுக்கு, இது எல்லாமே ஒரு மாதிரி டெரராக இருக்கும், மிரட்டலாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ரஜினியை பார்த்து அவமானப்படுத்துறது வந்து எங்களுக்கு வந்து அவமானமாக இருக்கும். அதாவது என்னடா இப்படி பார்க்குறாருன்னு. இந்த ஐடியாவில் எங்கே வந்து நீங்கள் எடுக்கிறீங்க? ஐடியா இல்லைங்க. இப்போ சுரேஷ் கிருஷ்ணா வந்து அண்ணாமலையில் வந்து அவர் சொல்கிறது கேட்டுக்குவோம். அதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் செய்வோம். நாங்களும் கொஞ்சம் எங்கள் ஐடியாஸ் போட்டு செய்வோம். மொத்தமாகவே கிரெடிட் கோஸ் டு ராதா ரவின்னு சொல்லப்போம். இட் கோஸ் டு சுரேஷ் கிருஷ்ணா தான். இப்போ பிவாசு படத்தில் நான் வந்து சின்னத்தம்பி பண்ணேன். என்னுடைய கரியர்லேயே சின்னத்தம்பி மாதிரி ஒரு படம் கிடையாதுன்றது அளவில் சொல்லலாம். அப்போ அது செய்யும்போது இன்னொரு பிளாக் வச்சுருந்தாங்க அதில். அது ஏன்னா அந்த எனக்கு கல்யாணம்னு கத்துறல்ல மார்த்தாண்டை. ஆமாம், அவர் ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணை நான் கெடுத்து ஆற்றுல போட்டுடுறேன், காவிரி ஆற்றுல எடுத்து வந்த சீன்லாம். பட் அது படத்தில் பார்க்கும்போது ஒரு வாசுக்கு அது பிடிக்கல. அது எடுத்தது நல்லதாக போயிடுச்சுன்னு சொல்கிறேன். நான் வந்து பார்ப்பேன், அந்த பாடியை பார்க்குற சீன்லாம் இருக்குது. எனக்கு கல்யாணம் கற்றுக்கிட்டே இருப்பான். அப்போ அவனை எங்கே யூஸ் பண்ணுவேன்னா, நான் இப்படி ஒருத்தர் பேத்திக்காரன் நம்ம ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவனை இழுத்துடுவாங்க. மனோரமா அவங்களுக்கு தாலி கட்ட சொல்லுவோம். அவங்க வந்து விடோ கிளைமேக்ஸ் தான், காற்று இதெல்லாம் அடிக்கும். அதெல்லாம் வந்து வாசுவின் கற்பனைக்கு ரொம்ப பிரமாதமான கற்பனை. அது வந்து செய்யும்போது நம்ம இன்புட்ஸுன்றது அவ்வளோவா இருக்காது. பி வாசு போன்றவர்கள், கே.எஸ். ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா, இவங்ககிட்டலாம் அதிகமாக இருக்காது. அமிர்ஜான் சார்கிட்டலாம் நம்ம இதெல்லாம் சொல்ல மாட்டோம். சார் இப்படி செஞ்சுக்கிட்டா சார் சொல்லுவேன். ஆனால் மேக்கப்போடு வர சொல்லுவார் பி வாசு. என்ன கெட்டப் நீ பண்ணியிருக்கேன்னு பார்க்கணும்னு சொல்லுவார். அவருக்கு என் மேலே பிரியமே என்னென்னா நான் இந்த கெட்டப்ஸ் பண்ணுறதுனால தான். கமல் சார் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், கமல்ஹாசன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், என்னை விட்டால் அடுத்த ஆள் யாருன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டில் ராதா ரவி தான் நிறைய மேக்கப் சேஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா கமல் சார் வந்து எவ்ரி பிக்சர் முகத்தை மாற்றுவார். யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க? தலையை ஒரு ஒழுக்க வைப்பார், ஒரு இது பண்ணுவார், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். மேக்கப் மைன்யூட்னஸ் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அது மாதிரி பிரில்லியன்சி கமல்ஹாசன், அவ்வளோதான். அவர்கிட்டது நம்ம கற்றுக்கிட்டது அது ஒன்று. எல்லா படத்துலையுமே ஒரு கேரக்டர் மாற்றுவார். இது மாதிரி நானும் மாற்றுவேன்றது அவர் சொன்னார். அவர் சொல்லும்போது நமக்கு பெருமையாக தானே இருக்கும். இப்போ ரஜினி சார் யார் நடித்தாலும் அவருக்கு வியாபாரம் இருக்குது சார். யார் நடித்தாலும் அவருக்கு ரசிகர் கூட்டம் வந்துடும் இல்லையா? அதுலேயே ஒரு 50 நாள் தள்ளி விடுவோமே. அதனால் அவர் இன்னார போடணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். புரட்சி தலைவரும் தேவர் ஃபிலிம்ஸில் நடிக்கும்போது எல்லா படத்துலையும் சரோஜாதேவிமா, எல்லா படத்துலையும் வில்லன் யாருன்னா இது நம்பியார் சாமி, இல்லைன்னா அசோகன் இருப்பார். நம்பியார் சாமி அண்ட் அசோகனே இருப்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வேறு இருப்பார். எங்கள் அப்பா வேறு ஒரு கேரக்டர் எடுத்துக்குவாங்க. இது மாதிரி கதை பண்ணிக்குவாங்க. அந்த தேவர் ஃபிலிம்ஸில் குகநாதன் சார் எல்லாருமே அங்கேருந்து வந்தவங்க தான். அவருக்கு மிருகத்து மேலே நம்பிக்கை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை தேவர் சாருக்கு. ஆனால் இந்த விஷயத்துக்கு இப்படி இருக்கும்.
நிறைய படம் வந்து புரட்சி தலைவரும் எங்கள் ஐயாவும் செஞ்சுருக்காரு. அது பூராவே அவர் வந்து வில்லன் தான். பட் அவர் வந்து இஸ் a டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வில்லன். நாட் 100% வில்லன்றது சொல்ல முடியாது அவரை. ஏன்னா காமெடி பண்ணுவார், அதில் ஃபாதர் ரோல் பண்ணுவார், வில்லனும் பண்ணுவார், கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுவார், எல்லாமே அதை உள்ள அடங்கிடும் அவருடைய பாவங்களுக்கு. எப்பயுமே அப்படி இருக்குங்க. அவர் போடுறாருன்னா தேவரையா போடுறாருன்னா சும்மா போட மாட்டார். எல்லா படத்துலையும் இந்த செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அது ஒரு டைம் வரைக்கும் ஓகேங்க. இன்னொரு டைமில் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தருடைய படத்தில் செய்கிறேன் கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆமாம் இவரை விட்டு அவர் தான் வில்லனாக வருவார், அவர் தான் திருடனாக வருவார், அவர் தான் கெட்டவனாக வருவார் அப்படின்னு ஜனங்க இப்போ மாறிட்டாங்க. அதுதான் முதல்லையே சொன்னேன். ஆடியன்ஸ் மாறிட்டதுனால நம்மளும் கதைகளை பார்த்துக்கணும், ரெடி ஆகிக்கணும். இன்னும் தெலுங்கு ஃபிலிம்ஸ் சேஞ்ச் ஆகாமல் இருக்கு. நிறைய தெலுங்கு படத்தில் ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ், அதுலேயும் கிருஷ்ணா சார் பையன் மகேஷ் பாபு அவர் பண்ணுறாரு பாருங்க, எக்ஸலண்ட் ஃபிலிம்ஸ். ஆக்ஷன் இருக்கும், ஆனால் ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும். எக்ஸலண்ட் ஃபிலிம்ஸ். அவர் எல்லா படமும் சரி. விஜயசாந்தியும் அவங்களுக்கு கூட ஒரு படம் பண்ணாங்க. அந்த பேக்கில் அந்த கோட்டை மாதிரி ஒரு இடம் இருக்குமே, அங்கே வச்சு பண்ணாங்க அந்த செட்டில். அது பண்ணார். அது இவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண வந்து அவர் வேறு எதுக்கோ வர்றாரு ட்ரெயினில். அந்த ஊரில் அதெல்லாம் ரசிப்பான்றது வேறு. பட் நம்ம ஏன் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்தோம்னா எல்லாருக்கும் வேலை வரும், அவ்வளோதான். பட் நம்ம தான் நிறைய பேய் பிசாசெல்லாம் இறங்கிட்டு. இப்போ கூட நான் வந்து பழைய பின்பாடிக்கு டிவி ரத்னம்மா இருக்காங்க, அவங்களுடைய பேரன் செந்தில் வந்து கதை சொன்னார். பேய் கதை தான், ஆஸ் இட் இஸ். அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கதை அப்படியே போய்ட்டு எண்டில் அப்படி பேய் கதையாக இப்போ தமிழ் அதான் ரசிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை சார், நான் வந்து பிசாசு படத்தில் வந்து நான் பார்த்து விரண்டு போனது, நீங்கள் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த காட்சியில் வந்து தேட்டரில் வந்து நிசப்தமாகி போச்சு உங்களோட ஆக்டிங். அது வந்து இந்த இதுக்கான இந்த பிளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் ஏதாவது எங்கேயாவது எடுத்துக்கல? எங்கேயே பார்த்து யார் செஞ்சுருக்காங்க அது மாதிரி சொல்லுங்கள், யாரும் செஞ்சதுக்கிட்ட. அப்போ ஜனாதிபதி அவார்டு வாங்குறதுக்கு பாரத ராஜா தான் அந்த குழுவின் தலைவர். நம்ம படம் போச்சு, பிசாசு போச்சு. பட் மிஷ்கினுக்கும் ப்ரொடியூசருக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால லேட் அனுப்பிச்சார் இந்த படத்தை. இந்த அவார்டு வாங்குறதுனால நமக்கு பெருசு இல்லை. நாகேஸ்வருக்கு ஒரு அவார்டு கூட கிடையாது. அப்படி பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு அவார்டு வந்துச்சு பாவ மன்னிப்பில். பட் எங்கள் அப்பா சொன்னார், பாஷை தெரியாத 4 பேர் உட்காந்து பார்ப்பான், என்ன அவன் சிறந்த நடிகராக செலக்ட் பண்ணுவான் போடான்னு சொன்னார். அது அவருடைய ட்ரெண்டுக்கு அது ஓகே சார், நம்ம ட்ரெண்டுக்கு அது ஒத்து வராது. பட் இருந்தால் கூட இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட பாருங்கள், பிசாசுலேருந்து சொல்கிறீங்க. நிறைய பேர் பிசாசுலேருந்து தான் சார் பார்க்குறாங்க படம். நான் பார்த்தது மன்மதிலாம் சொல்லும் போது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கமல் சார் என்ன கிராண்டாக பண்ணியிருக்காரு சகலகலா வல்லவனால். என்ன பண்ணுவோம், சகலகலா வல்லவன் வந்து பெரிய எடுத்து பெண் தான் சகலகலா வல்லவன். ஆனால் பெரிய எடுத்து பெண்ன்றது மறந்துட்டாங்க ஜனங்க. அதனால் சகலகலா வல்லவன் நல்ல பிரம்மாண்டமான படங்கள்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக பெரிய எடுத்து பெண் தான், நோ சொல்ல முடியாது யாராலையும். எடுக்கிறது சிலது இப்போ எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. கமலஹாசன் அங்கே பார்ப்பார், இங்கிலீஷ் படம் பார்ப்பார், எதை பார்த்தாலும் சரி. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேறு ஒன்றும் செய்யலை. பணக்கார அப்படியே எடுத்து பெரிய எடுத்து பண்ண வச்சார். அது நல்லா தான் ஓடிச்சு. அவங்க பண்ணல, இவங்க பண்ணல, இதெல்லாம் புலம்புறத விட யார் வந்து கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பண்ணுங்க நல்லா. யூ மஸ்ட் பி சின்சியர் டு யுவர் ஒர்க். டெடிக்கேஷன் இருந்தால் தாங்க யாருமே ஒர்க் பண்ணும். டெடிக்கேஷன் இல்லைன்னா யாராக இருந்தாலும் கஷ்டம். இப்போ நம்ம இத்தனை வருஷம் கழித்து, எனக்கு கிட்டத்தட்ட 51 வருஷம் ஆயிடுச்சு சினிமாவில். 51வது வருஷம் இது. 74 வந்தேன் உள்ள கன்னட படத்தில். நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் 51வது வருஷம் ஆகுது. என்னை வந்து பேட்டி எடுக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ அர்த்தம் என்ன? ஸ்டில் ஐ எம் இன் த லைம் லைட். அப்படி தான் நினச்சிக்கணும். அது டெஃபினட்டாக நல்லா அந்த ஒரு தாட்டோடு நம்ம பாட்டு ஒர்க் பண்ணோம்னா ப்ளசன்ட் தாட். மற்றவங்க யாரையும் நினைக்காதீங்க, உங்களே நீங்கள் நினைங்க. இஃப் யூ நோ யுவர் செல்ஃப், உங்களை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா யாரும் நம்ம அசைக்க முடியாது. ஐ ஹேவ் கில்லர் இன்ஸ்டிங்க்ட். எப்பவுமே அதை ஒத்துக்கிறேன். கில்லர் இன்ஸ்டிங்க்ட்னா இந்த சீனில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இது படித்தேன். எங்கள் அப்பா வந்து நடிக்கிறாருன்னா நடிகர் திலகத்துலேருந்து எல்லாருமே சொல்கிறேன்,
எல்லோரும் வந்து அந்த சீனை பார்ப்பாங்க, இந்த ஆள் என்ன செய்ய போகிறோம் தனியான்னு. ஓ, எங்கள் அப்பாவை அது மாதிரி எங்களுக்கு இருந்த செட்டு போயிடுச்சு சார். அதாவது விஜிமா, அதாவது விஜயகாந்த் சார், வாகை சந்திரசேகர், நான், நம்ம தியாகு, பாண்டியன், எஸ்எஸ் சந்திரன். எஸ்எஸ் சந்திரனுக்கு எங்களோட வயசு ஜாஸ்தி தான், ஆனால் எங்கள் வயசுக்கு பழகுவோம். இல்லை நாங்கள் ஒரு குரூப் சார் 6 பேர். இதை ஸ்ரீவித்யம்மாவே பெருமையாக சொல்லியிருக்காங்க சார் நிறைய இடத்துல. ஆம்பளைங்க மாதிரி, இந்த ஆம்பளைங்க மாதிரி இருக்கணும். அஃப்கோர்ஸ் கேரவன் வந்தது, அதுக்கெல்லாம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு பண்ணோம். அதெல்லாம் நடக்காது. கேரவன் வந்தவுடனே எல்லாருமே ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. உண்மையிலே கேரவன் தான் எங்களை பைஃபர்கேட் பண்ணாது. நான் சொல்லுவேன் எப்பவுமே, கேரவன் பார்ப்பேன், பார்த்தா டி ராஜேந்தர் சார் தோட்டத்தில் ஷூட்டிங் எனக்கு. அப்போ இந்த வண்டிங்க நிற்கிற வரிசையை பார்த்தாலே சொல்லுவேன், இப்படி தான் டைட்டில் வரும்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வண்டி இந்த ஹீரோ வண்டி, அடுத்த வண்டி ஹீரோயின் வண்டி, அப்புறமா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, அப்புறமா இதெல்லாம் வந்ததுனாலே சொல்லுவோம். வண்டி நிற்கிறத பார்த்தாலே சொல்லலாம். இப்போலாம் புரட்சித் தலைவர் எப்படி ஜனங்களை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காருன்னா, அவர் படங்கள் பாருங்கள், ஏறத்தாழ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் சார். அரச கட்டளை அது போன்ற படங்கள் வந்து ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் மாறினா கூட கதைகள் ஒன்றா தான் இருக்கும். ஜனங்களுக்கு என்ன பிடிக்குது அதை கொடுத்த ஒரே மனிதன் அவர், புரட்சித் தலைவர். உங்களுடைய நெருங்கிய நண்பர் ரஜினி அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அரசியலுக்கு வராமல், அந்த கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத இந்த சூழலில் அரசியலுக்கு வந்திருந்தா நல்லா இருக்குமா? இப்போ திடீர்னு விஜய் வந்துட்டார். அரசியலுக்கு வரேன்னு சொன்னோன்னே நான் எதிர்ப்பு குரல் நானும் கொடுத்தேன், அவர் வரக்கூடாது. ஏன் அப்படி சொன்னேன்னா, அது பாருங்க, இப்போ இவ்வளோ படம் போயிடுச்சு, துப்பாக்கிலேருந்து எடுத்துக்கங்க கணக்கு, கச்ச 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 கச்சேன்னு படம். அவர் சின்ன பசங்களை நல்ல ஊக்குவிக்கிறாருன்னு சொல்கிறாங்க எல்லாரும். அவங்கள ஜனங்க ரசிப்பாங்க, அதனால் அவங்களை போட்டுக்கிறது. ரஜினி சார் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறதுக்காக வந்தார். அது ஒரே புரட்சி தலைவரோடு முடிஞ்சு போச்சு. சிவாஜி சார் கொடுத்தது யாருக்காவது தெரியுமா சொல்லுங்கள்? சைலண்ட்டாக கொடுப்பார். நீங்கள் அதை பதிவு பண்ணிடுங்க. உண்மை சொல், நிறைய பேருக்கு உதவிகள், பாராட்டு எல்லாமே நேராக கூப்பிட்டு தனியாக அவர் ரூமுக்குள்ளே சொல்கிற விஷயங்கள் சொல்கிறேன். என்னை கூப்பிட்டு சின்ன தம்பி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அவர் எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, டே எங்கள் அண்ணன் மாவன் எங்கடா இருக்கான், அவனை கூப்பிட்றான். அண்ணன் மாவன் சொல்லுவார், என்ன நாயுடுன்னு சொல்லுவார் விஜயகாந்தை. அப்போ என்னை கூப்பிட்றான்னா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, சின்ன தம்பி படம் போது உன்னை கூப்பிட்றாரு பாரு, பிரபுமா கூட சொல்லிச்சு. உடனே நான் என்ன செஞ்சேன்னா, கொஞ்சம் அப்படி அப்போ ஆஃப்கோர்ஸ் வேலைகள் இது இருந்தாலும் அவர் கூப்பிட்டாரு. அப்புறமா என்ன செய்யுது, நான் வரேன்னு சொல்லிட்டேன். உட்காந்துருந்தார் ஹாலில், மேடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு அண்ணனாக இருந்து என் தங்கச்சி வந்து ஒரு வீட்டில் வேலைக்காரப்ப இதே வார்த்தை சொன்னார் சார். ஒரு வேலைக்கார பையன் லவ் பண்ணுறோன்னா நான் இப்படி தான் இருப்பேன், தோச்சு போடுவேன் சொல்லிட்டு அவர் வேற ஒரு திருச்சி ஸ்லாங்கில் ஒன்று சொன்னார். சொல்லிட்டாரு. அவனை அப்படிங்களா, அப்படி என்ன அப்படிங்களா அப்படின்னு சொல்லுவார். அதையும் கேட்பார். நம்ம என்ன செய்ய முடியும், அவருடைய போக்கு. அவர் பார்க்குறமே அதுலேயே மெய் மருந்து நான் போய் ஆன்னு பார்க்குறேன் அவரை. நானே நடிக்கும் போதெல்லாம் நான் யார் நினச்சிக்குவேன்னு தெரியுமா, ஒப்பாவது தான். அவர்கிட்ட நிறைய எடுத்திருக்கு. அப்படிங்களா, நான் வேறு என்ன சொல்ல முடியும், எந்த படத்துலங்கன்னு கேட்க முடியுப்பா, அப்படிங்களான்னு சொன்னேன். என்ன அப்படிங்களா, படத்தில் நடிக்கிற எம்ஆர் ராதா இல்லை, நாடகத்தில் நடித்த எம்ஆர் ராதா, உனக்கு நல்லா தெரியும். அது வச்சுட்டுவார். சரி வாங்கிட்டு வர வேண்டியது. அவருக்கு என்னப்படுதோ அது பேசுவார். பிரமாதமான ஒரு மனிதன், உம்பு தப்பு இல்லாமல் நல்லா வாழ்ந்த ஒரு மனிதன் வந்து நடிகத்தில். இவர் ஆஃப்கோர்ஸ் அரசியலில் போயிட்டார், புரட்சி தலைவர். ரஜினி அவர்களோட போக்கு அரசியலில் அதை இல்லை சார், நான் வந்து அது அப்ஜெக்ட் பண்ணேன் சார். ஏன்னா அவருடைய மூடுக்கு அது ஒத்து வராது சார். நாங்கள் ஒரு வாட்டி மலர் ஹாஸ்பிட்டல்னு இப்போ ராமூர்த்தி சார் இருந்தது. இப்போ அங்கே ஃபார்ச்சூன் ஏதோ ஒன்று வந்துருச்சு. அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் நான் என்ன செஞ்சேன்னா, என்னை ஒரு வாட்டி முத்து படம் ஷூட்டிங், இப்போ பக்கத்தில் டிராவங்கூர் பேலஸில் ஷூட்டிங்கு. ஸோ இங்கே மலர் ஹாஸ்பிட்டல், வி ஆர் ஹேவிங் அ மீட்டிங், நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. பேஸ்மெண்ட்டில் வி வென்ட் ஃபார் அ மீட்டிங். அங்கே பெரிய 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 ஆளுங்களும் வந்திருக்காங்க. யார் யார் தெரியாது, அப்பவும் தெரியாது இப்போவும் தெரியாது. ஏன்னா டு சப்போர்ட் ரஜினி வந்திருக்காங்க. டிஸ்கஷன் தான், ரஜினி சார் இல்லை ஸ்பாட்டில். அப்போ ராமமூர்த்தி சார் தான் லீடு எடுக்கிறார். ஏன்னா ராமமூர்த்தி சார் வந்து
வாகை சந்திரசேகருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் அறிமுகப்படுத்திய சினிமாக்கே தெரியும் ராமமூர்த்தியை. முதல்ல அபிராமபுரத்தில் சும்மா ஒரு கிளினிக் வச்சுருந்தார், பாலி கிளினிக் மாதிரி நடத்திட்டு இருந்தார். அவர் கூப்பிட்டுருந்தார், நானும் போயிருந்தேன். ஏன்னா நான் இதில் விக்ரஸாக இருப்பேன்றது அவருக்கு தெரியும். மேடையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேனே, என்னை கூப்பிட்டாரு. போனால் பெரிய பெரிய பணக்காரங்க சார், இந்தியாவில் பெரிய பணக்காரங்களாம் வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் போயிட்டு என்னங்கன்னு கேட்டேன். இது ரஜினி சார் அரசியலில் வரணும், அதுக்கு we are making arrangements. நான் சொன்னேன், எல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் ஓகே தான் உங்களுக்கு, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் எல்லாம் மெயின் சிட்டிஸு கூட சொன்னேன். கிருஷ்ணகிரி இந்த பக்கம் ராமநாதபுரம், கன்னியாகுமரி வரைக்கும் சொன்னேன். ஒரு 10 இடத்துல அவர் மீட்டிங் ஒன்று போட்டு அவர் பேசணும். அவர் வந்து பேசினா தான் அவரால் ஜெயிக்க முடியும். அவர் வந்து பேசலை, நான் உள்ளே உட்காந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தேன்னா வந்துடணும்னு நினச்சாரு, வரவே வராது அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, அதோட ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு திடீர்னு இப்போ நடுவில் அவர் அரசியலுக்கு வரதா சொல்லிட்டு, இப்போ நான் ஒன்று அப்ஜெக்டட்னா நான் உண்மையை சொன்னேன். இவருடைய மூடு வந்து அன்னைக்கு இருந்த இதுக்கு வந்திருந்தால் பிரமாதமாக இருக்கும். அப்போ ஜெயலலிதா இவர் ஏதோ சொல்லிட்டார், அதாவது கடவுள் தான் காப்பாற்றணும்னா, ஆமாம், வெடிகுண்டு கலாச்சாரம் ஏதோ சொல்லியிருக்காரு. அதை வந்து ஒரு பெருசு பண்ணுறாங்க. பட் நான் போய் சொன்னேன். அப்போது அவரை பார்த்தேன். அதுக்கு பிறகு அவரை அனௌன்ஸ் பண்ணதையும் பார்த்தேன். உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இந்த 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 இது ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. பாபா படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பாபா படம் தான் சரியாக போலி. அந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கார். எங்கள் கொக்கோ கோலா கம்பெனியில் ஷூட்டிங், பர்மனெண்ட் செட்டு போட்டு இவருக்கெல்லாம் கேரவேனுக்கு பதில் அப்போ வந்து இந்த கேரியர்ஸ் இருக்குல்ல, ஆமாம், லோடிங் பண்ணுறது, அதை கொண்டாந்து நிறுத்தி ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும், எல்லா நடிகர்களும் அதில் தான் ஒவ்வொரு வண்டியாக ஒவ்வொரு கேரவனாக இருக்கும். கேரவன் கிடையாது, பட் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், யாரும் பப்ளிக்கில் எல்லாம் உள்ளே வரக்கூடாது, கொண்டு வரணும் அப்படின்ற பெரிய ஹெவி விஷயங்கள். அப்போ திடீர்னு நான் செங்கல்பட்டு எங்கேயோ பாண்டிச்சேரியோ மீட்டிங் போகிறேன். என்னை கூப்பிட்டு சிஎம் கூப்பிட்டாங்க. அப்போ அம்மா தான் சிஎம். சொல்லுங்கள் மேடம், என்ன மேடம், ரஜினி சார் ஷூட்டிங் கொக்கோ கோலா கம்பெனியில், அங்கே வந்து ஏதோ நம்ம கட்சிக்காரங்க ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்களாம் நீங்கள் தானே எம்எல்ஏ? ஆமாங்க, நீங்கள் போய் சொல்லு, ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், இப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொன்னாங்க. மேடம் சொன்னாங்க. சார் நான் இருக்கேன் சார், விட்னஸ்ஸு, இன்னும் நான் தான் உயிரோடு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதில் போனேன். உள்ளே போகும்போது இந்த இது ஸ்டாப்பேஜெலாம் இருந்தது. பட் நம்மளை என் மொத்த பத்திரம் உள்ளே விட்றான். உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னே அப்போ துரைன்னு அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், பாவம், ஐ டோன்ட் நோ, அவர் வந்தார். அப்போ ஜெயராம் வந்து இவரோட ரஜினி சார் கூடவே இருக்காப்புல. ஜெயராம் தெரியும், ஜெயராம் இருந்தோடனே நான் இறங்கினேன். நான் தான் அந்த ஏரியா எம்எல்ஏ. அது தெரியாது, இந்த ஷூட்டிங் ஆளுங்களுக்கு அது தெரியாது, நான் ஏரியா எம்எல்ஏன்றது தெரியாது. அவங்க அப்படி பார்த்தாங்க, ராதாரவின்னு பெரிய ஆக்டர், அவர் வராரு, அவர் எதுக்கும் வராருன்னு தெரியல. வந்தோடனே ரஜினி சார் எங்கன்னு கேட்டேன். இங்கே இருக்காருன்னு காமிச்சாங்க. போனேன். அப்புறம் மாடியில் போய் உட்காந்தோம். இல்லை சார், அம்மா அனுப்பிச்சாங்க என்ன டு சே, எந்த விதமான உங்களுக்கு பிரச்சனையும் வராது, நீங்கள் ஃப்ரீயாக நடிச்சிக்கலாம், இங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் ஃபார் யூ, இப்படிலாம் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அவர் ரொம்ப பெட்டாக இருக்கிறாரு. சரி 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 சரி, நான் கார் எடுத்துகிட்டு புறப்படுறேங்க, நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். செங்கல்பட்டு தாண்டி மாமண்டூர் தாண்டி போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. யாருன்னா, ரஜினி சார். என்னங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுங்கள், ஒரு 2 நாள் ஒர்க் இருக்குது, என் படத்தில் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார். என்ன சார் அவர் சொன்னார்னோம்னா, அது நம்ம துரை தான் அப்போ சீஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஏவிஎம் துரை. உடனே நான் என்ன செஞ்சேன், சரிங்க சார் சரிங்க சார் சொல்லிட்டு வந்தேன். நான் ஒரு கேரக்டர் செஞ்சுருப்பேன் அந்த பாபா படத்தில். அதாவது அந்த காளிகாம்பாள் கோவிலில் பழசாக இருந்ததை வந்து புதுப்பிக்கிறதுக்கு நான் வருவேன். புதுப்பித்த உடனே திருப்பி வருவேன். அது 2 சீன் தான், அதை எடுத்தார் அவர். நீங்கள் ரஜினி சாருக்கு சொன்ன அந்த அட்வைஸ் இருக்குல்ல, அதாவது திருச்சி, மதுரை இது மாதிரி இடங்களுக்கு அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே மேடை போட்டு பேசணும் அப்படின்னு, அப்படி இருந்தால் தான் கட்சி வளரும்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்யாமல் விஜய் வந்து
ஒரே இடத்துல இருந்துட்டு அரசியல் பண்ணுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு சொல்ல தெரியல சார்.